ஒரு கேண்டலுக்கு கீழே விக்கு பெருசாக இருந்தால் அதை பையிங் ப்ரெஷர் அப்படின்னு பாருங்க. ஒரு கேண்டலுக்கு மேலே விக்கு பெருசாக இருந்தால் செல்லிங் ப்ரெஷர். ஸோ நீங்கள் ஆனால் அவனை படிக்கிற மாதிரி கேண்டலில் படித்தான வேறு வழி கிடையாது. ஏன்னா இன்ட்ராடே ட்ரேட் ரிஸ்க்கு, டைம் கொடுக்கணும் மார்க்கெட்டுக்கு. அதாவது ஒரு கேண்டிலில் 3 விதமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன, இது வந்து 5 minutes 9:15 கேண்டில். இதை இன்னும் ஃப்ரெஷர் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் நான் சப்போர்ட்டில் ட்ரேட் எடுக்கிறது எது ப்ராபபிலிட்டி அதிகம்னா, ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். ஹாய் ஃபாலோயர்ஸ், ஜெபு ட்ரேட் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் என்னோட அன்பு கலர்ந்த வணக்கங்கள். என்னோட நேம் அருண். ஐ எம் த ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் பி ஸ்கொயர் ட்ரேட் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓப்பனிங் கேண்டில் ட்ராப்னா என்னன்னா பொறி. ஓகே, ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். ஓகே, ஸோ இப்போ நான் காமிக்கிற ஃபார்மேட் வந்து சப்போர்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணணும். பொதுவாக வந்து ஓப்பனிங் கேண்டில் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு சப்போர்ட் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஓப்பனிங் கேண்டில் எப்படினாலும் வரலாம். இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது வந்து ஒரு பையிங் கேண்டில். ஓகே, இப்போ இன்னொரு ஆங்கிள் நான் வரைகிறேன். இது எனக்கு அதே பையிங் கேண்டில், கீழே விக் இருக்குது. இன்னொரு ஃபார்மேட் வரைகிறேன். அதே கேண்டலுக்கு மேலே விக் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு 3 ஃபார்மேட்டில் என்ன பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ஃபஸ்ட்டு வியூ, இது எனக்கு செகண்ட் வியூ, இது எனக்கு தேர்டு வியூ. ஒரு ஓப்பனிங் கேண்டில் ரஃபாக நான் இந்த 3 ஆங்கிள் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தடுத்த கேண்டில் எப்படி வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க. இப்போ நான் ஒரு சப்போர்ட்டில் இந்த கேண்டில் வந்திருக்கு, பையிங் கேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ப்ரீவியஸ் டேல மார்க் இப்படி பை ஆகி போயிருக்குன்னா இந்த கேண்டிலை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். பட் இந்த கேண்டில் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாமானா இவங்களை விட இவங்க பவர்ஃபுல். ஏன்னா இது ஒரு பையர். கீழே பார்த்தீங்கன்னா விக் இவ்வளோ பெருசாக இருக்குது. இதுக்கு பேர் என்னென்னா பையிங் ப்ரெஷர். ஓகே, இவங்க யார்? சேம் பையர் தான், ஆனால் மேலே விக் இருக்காங்க. அப்போ இது என்னது? செல்லிங் ப்ரெஷர். அப்படின்னா என்ன? ஒரு கேண்டலுக்கு கீழே விக்கு பெருசாக இருந்தால் அதை பையிங் ப்ரெஷர் அப்படின்னு பாருங்க. ஒரு கேண்டலுக்கு மேலே விக்கு பெருசாக இருந்தால் செல்லிங் ப்ரெஷர். ஸோ நீங்கள் இது வரைக்கும் கேண்டலோட பாடி மட்டும் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. விக்கை பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களான்னு கேட்டால் அதை நம்ம மதிக்கிறது கூட கிடையாது. ஏன்னா நம்ம கண்ணுக்கு ஃபோக்கஸ் வேற ஆங்கிளில் தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்க கற்றுக்கோங்க. அதாவது ஒரு கேண்டில் 3 விதமாக பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கலர், இன்னொன்று மேலே விக்கு பெருசாக இருக்கா இல்லை கீழே விக்கு பெருசாக இருக்கா. அப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன் பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறேன் அதே கேண்டிலுக்கு கீழே விக்கு பெருசாக இருக்குது, அதே பார்த்தீங்கன்னா மேலே விக்கு பெருசாக இருக்குது. ஸோ இப்போ இதில் நான் சப்போர்ட்டில் ட்ரேட் எடுக்கிறது எது ப்ராபபிலிட்டி அதிகம்னா, இதை வந்து சூப்பராக நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா கீழே பையிங் ப்ரெஷர் இருக்குது, அப்புறம் பையர் இருக்காங்க. இதில் பையர் இருக்காங்க, இதில் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. சார் அப்போ இந்த கேண்டிலில் நான் இதில் ட்ரேட் எடுக்கலாம், இதில் ட்ரேட் எடுக்கலாம்னா இதோட நெக்ஸ்ட் கேண்டில் எப்படின்னு பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கணுமா, இது வந்த உடனே ட்ரேட் எடுக்கணுமா அப்படின்றத அடுத்த கொஸ்டின் மார்க் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. இப்போ அதை பற்றி என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இது எனக்கு சப்போர்ட், இப்போ எனக்கு க்ரீன் பாடி. நெக்ஸ்ட் கேண்டில் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்ட்ராங் பையர். ஓகே, இது ஒரு ஸ்ட்ராங் பையர். நெக்ஸ்ட் கேண்டில் எனக்கு இப்படி போட்டிருக்காங்க. என்னது? இதை கம்பேர் பண்ணுறப்ப இவங்க வீக். இப்போ அதே ஆங்கிளில் நான் இந்த டிராயிங் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கேண்டில் வீக். ஓகே, இப்போ அதே டிராயிங் தான் மேலே நான் வந்து இது வந்து 5 minutesமா. இது வந்து 5 minutes 9:15 கேண்டில். எல்லாமே 9:15 தான். ஆனால் வந்த கேண்டில் ஒவ்வொன்றும் வேற மாதிரி. இப்போ இதுக்கு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம், இதுக்கும் சூப்பராக ட்ரேட் எடுக்கலாம். இதே கேண்டில் செகண்ட் கேண்டில் இங்கே வைக்கிறேன், நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த செல்லிங் ப்ரெஷரை இவங்க என்ன பண்ணல, வின் பண்ணலை. ஆனால் இந்த கேண்டிலுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேட் எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் இந்த கேண்டில் 50% வச்சுக்கலாம். சில பேர் இதுக்கும் கீழே வச்சுப்பீங்க. ரெண்டையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேண்டில் இருக்குல்ல, ஸ்ட்ராங் பையர், பையிங் ப்ரெஷர் வித் பையர் இருக்காங்க. இப்போ இது முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணலாம்னா மார்க்கெட் ஆர்டர் போடலாம். இன்னொரு கேண்டில் வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த கேண்டிலோட இந்த கேண்டில் எப்படி இருக்குன்னா பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பையிங் ப்ரெஷரோட ஒரு பையர் வர்றப்ப இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா சூப்பராக போவாங்க. சார் நீங்கள் ஸ்பாட்டில் சொல்கிறீங்க, எனக்கு ப்ரீமியம்க்கு நான் எப்படி, இதே கேண்டில் ப்ரீமியமில் இருந்தால் நான் உடனே மார்க்கெட் ஆர்டர் போடலாமா? தாராளமாக போடலாம். நீங்கள் ஸ்டாப் லாஸ் இது கீழே ஃபாலோ பண்ணால் போதும். இந்த கேண்டில் வந்து அக்ரெசிவ் ட்ரெண்டு கொடுப்பாங்க. எப்படி? அக்ரெசிவ் ட்ரெண்டு. இப்போ இந்த கேண்டில், இப்போ நான் 2வது கேண்டிலாக வச்சது, இந்த செகண்ட் கேண்டில் வச்சுருக்கேன்ல, இது எல்லாமே சேம் தான். நான் இதுக்கு ட்ரேட் எடுக்க சொல்கிறேன், இதுக்கும் ட்ரேட் எடுக்க சொல்கிறேன், இதுக்கு ட்ரேட் எடுக்க வேணான்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல யார் இருக்காங்க, செல்லிங் ப்ரெஷர் இருக்காங்க. அப்போ செல்லிங் ப்ரெஷரை இன்னும் ஃபில் பண்ணலை. ஓகே, செல்லிங் ப்ரெஷரை ஒரு பையர் ஃபில் பண்ணலை. அப்படி ஃபில் பண்ண வரைக்கும் நோ ட்ரேட். இதை இன்னும் ஃப்ரெஷர் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்.
நீங்கள் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கையில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் ஆக்வாஃபினா ஏதோ ஒரு வாட்டர் பாட்டில் இப்படி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் தண்ணி வச்சுருக்கீங்க. இது கேப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வாட்டர் பாட்டில் பிடிக்கிறப்ப அது என்னது ஷேக் ஆகும், லைட் வெயிட்டாக இருக்கும். ஓகே, அப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல தண்ணி இல்லை. அப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றுறப்ப தான் இது என்ன ஆகும், ஃபில் ஆகும். அப்போ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இந்த கேண்டில். அப்போ இதில் பையர்ஸ் இருக்காங்க, இதில் பையரே இல்லை. இது என்னது செல்லிங் ப்ரெஷர். இது வந்து செல்லிங் ப்ரெஷர். அப்போ நீங்கள் இதில் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இது ஃபுல் வாட்டர் பாட்டில். அப்போ இதில் என்ன வரணும், இன்னொரு க்ரீன் பாடி வந்ததுக்கப்புறம் தான் இந்த கேண்டில் என்ன ஆகும், வால்யூம் ஸ்ட்ரென்த்தாக மாறும். அப்போ இந்த கேப்புக்கு இன்னொரு லாங் க்ரீன் பாடி வந்தால் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணுமே தவிர அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. இதை போயிட்டு தண்ணி இல்லாதப்போ போய் ஃபுல் வாட்டர் பாட்டில் சொல்வீங்களா, சொல்ல மாட்டீங்க. அப்போ இது போய் ஸ்ட்ரென்த் கேண்டில் சொல்வீங்களா, நோ. மேலே விக் இருக்குது, அப்போ அதை ஃபில் பண்ணாத வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. அப்போ இந்த கேண்டில் வந்தால் எடுக்கக்கூடாது, ஏன்னா அதை என்ன பண்ணல, ஃபில் பண்ணலை. இதே இது செகண்ட் கேண்டில் வேற ஒரு ஃபார்மேட்டில் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதே கேண்டில் பதிலாக இப்போ அதே க்ரீன் பாடி. இப்போ இங்கே பாருங்கள், மேலே விக்கு இப்போ இப்படி போட்டிருக்காங்க, நல்லா பாருங்கள். இந்த கேப்பையும் ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்கள் பையிங் ப்ரெஷர் இதுக்கு அகெயின்ஸ்டாக சூப்பராக கொடுத்துருக்கான். செல்லிங் ப்ரெஷர், இங்கே பையிங் ப்ரெஷர் வித் பையர். அப்போ இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்போ நீங்கள் ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் டைம் கொடுக்கணும். டைம்னா என்னது, அடுத்த கேண்டில் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ். அப்போ கேண்டில் ரீடிங் தெரியாமல் ட்ரேட் எடுக்க முடியாது. இப்போ பி2 வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி பேசியிருப்போம். ஏன்னா பீப்புளுக்கு வந்து இன்னும் அந்த கேண்டில் ரீட் பண்ணுற ஸ்கில் இல்லை. ஓகே, அப்போ இதில் ட்ரேட் எடுக்கலாம், இதில் ட்ரேட் எடுக்கக்கூடாது. சார் இவ்வளோ நாளாக நான் கேண்டிலாக தான் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ தான் தெரியுது எனக்கு விக்லாம் பார்க்கணும். எஸ், நீங்கள் இந்த மாதிரி ஆங்கிளில் பார்க்க கற்றுக்கணும். இப்போ நான் இதை பை சைடு சொல்லியிருக்கேன்ல, இதே ஃபார்மேட் தான் செல் சைட். ஓகே, இதே ஃபார்மேட் தான் என்னது, செல் சைட். அட் த சேம் டைம் இதோட நெக்ஸ்ட் வேர்ஷன் நான் சொல்லி தரேன். அதாவது ஒரு கேண்டில் எப்படி ரீட் பண்ணுறது, ஒரு கேண்டில் பார்த்தோன்னே எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னா, சார் நீங்கள் பையிங் ப்ரெஷர் செல்லிங் ப்ரெஷர் சொன்னீங்களே, அதை பற்றி சொல்லுங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ நான் எப்படி ரீட் பண்ணுன்ற ஒரு ப்ராசஸ் சொல்லி தரேன். இப்போ இவங்களை நீங்கள் எப்படி சொல்லணும்னா, ஸ்ட்ராங் பையர். இவங்களை எப்படி சொல்வீங்க, ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷரோட வர பையர். ஓகே, ஆனால் அவனை படிக்கிற மாதிரி கேண்டில் படித்தான வர வழி கிடையாது, ஏன்னா இன்ட்ராடே ட்ரேட் ரிஸ்க்கு. இது என்னது, செல்லிங் ப்ரெஷரோட வர பையர். ஓகே, இப்போ இதை எப்படி சொல்வீங்க, ரெண்டு சைடும் ப்ரெஷர் இருக்குது. அப்போ இது என்னது, இந்த கேண்டில் இன்னும் என்ன தான் க்ரீனாக இருந்தாலும் ரெண்டு சைடும் ப்ரெஷர் இருக்குது. ரெண்டு பேரும் என்னது மத்தலாம் அடிக்கிற மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இது என்னது செல்லிங் ப்ரெஷர், இது பையிங் ப்ரெஷர். அப்போ என்ன பண்ணணும், டைம் கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் எல்லாமே க்ரீன் கலர். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு தாட் என்னது, பை பண்ணணும்னு தோணும். ஆனால் இங்கே செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, அப்போ என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. இது சூப்பராக இருக்குது, இதுக்கு ட்ரேட் எடுக்கலாம், இதுக்கு ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் ரெண்டு சைடும் ப்ரெஷர் இருக்கா, அப்போ என்ன ஆகும், மார்க்கெட்டு ஒரு நியூட்ரல் மாதிரி நின்றுக்கும். ஓகே, கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி ரெண்டு பக்கம் இழுத்து விளாட்றானுங்க, உடனே ஜெயிக்கிறவங்க தெரிவாங்க. என்ன ஆகும், ஃபண்டை நடக்கும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் யார் வின் பண்ணுறாங்கன்ற நமக்கு ப்ராபபிலிட்டி அப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி கேண்டில் வருதுன்னா டைம் கொடுக்கணும் மார்க்கெட். அடுத்த ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் போனீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணுறாங்கன்றது காட்டுவாங்க. நான் மேலே போகிறேன், கீழே போகிறேன். இப்போ ஒருவேளை எனக்கு அடுத்த கேண்டில் இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே. ஒருவேளை பிரேக் பண்ணாமல் இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணுவீங்க, இங்கே பாருங்கள். இப்போ போயிட்டு இங்கே போய் ஷூட்டிங் ஸ்டாரை போட்டு இப்படி இறங்கினா என்ன பண்ணுவீங்க, சார் இந்த ரெண்டு க்ரீனாக பார்த்தேன் சார், பார்த்து எடுத்துட்டேன் சார், பார்த்து எடுத்தால் அப்படியே பார்த்துட்டே போக வேண்டியதுதான். ஓகே, ஸோ இதெல்லாம் என்னது, கேண்டில் ரீட் பண்ணுற ஃபார்மேட்ஸ். ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், க்ரீன் பாடி அண்ட் தென் ஹவு டு ரீட் த ப்ராசஸ். ஒரு க்ரீன் பாடி வருதுன்னா கேண்டில் கீழே விக் இருக்கா, மேலே விக் இருக்கா. ஸோ இது வந்து பேசிக்கான விஷயம் ஃபார் இன்ட்ராடே ட்ரேட். நீங்கள் கேண்டில் ரீட் பண்ணுறதுக்கு ஓகே, நீங்கள் வந்து இதை வந்து டே கேண்டில் வச்சு செக் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரீவியஸ் டே என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி காலையில் எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸை தான் நான் இதுக்கு முன்னாடி 3 டைமென்ஷனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்னது, ஸ்ட்ராங் பையர், ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷர் வித் பையர், அப்புறம் அதே கேண்டலுக்கு மேலே விக்கு. அது அப்போ 3 டைமென்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ விக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பாடிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து விக்குக்கும் கொடுக்கணும். இப்போ வந்து சார் நீங்கள் விக்குன்னு சொல்கிறீங்களே, டோபா வைக்கிற விக்கான்னு நினைக்கக்கூடாது, சரியா? இப்போ அதை கொஞ்சம் லைட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட், இப்போ வந்து ஒரு கேண்டில், இப்போ எனக்கு இது வந்து க்ரீன் பாடி கரெக்டாக. சார் இதுவும் விக்கு தானே சார், இதை நான் பையிங் ப்ரெஷர் எடுத்துக்கூடாதா
அப்படி பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு கேண்டில், சரியா? அதாவது ஒரு ப்ரெஷர்ன்றதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணணும்னா, அந்த கேண்டில் பாடி அளவு விக்கு கீழே இருந்தாலும் ப்ரெஷர் தான். அந்த கேண்டில் பாடி அளவை விட கீழே பெருசாக இருந்தாலும் அது ப்ரெஷர் தான். ஐ மீன் இதோட வேல்யூ 50 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே கேண்டில் இப்படி இருக்கு, இதே 50 ரூபா அளவுக்கு கீழே விக் இருக்கு. அப்போ இது என்னது? பையிங் ப்ரெஷர். இப்போ இதை தான் நீங்கள் என்ன எடுத்துக்கணும்? பையிங் ப்ரெஷர் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இந்த பாடி அளவை விட பெருசாக இருந்தாலும் இது என்னது? பையிங் ப்ரெஷர் தான். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரெஷராக எடுத்துக்கூடாது. இதை என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் ப்ரெஷராக எடுத்துக்கலாம். அப்போ இது வந்து ஒரு கேண்டில். இது என்னது? பையிங் ப்ரெஷரோட வர பையர். இப்போ புரிஞ்சதா? இப்போ சில நேரம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காலையில் கீழே விக் இப்படி பெருசாக இருக்கும், மேலே அப்படியே இருக்கும். ஓகே, இப்படி இருக்கும். இப்போ மேலேயும் விக் இருக்கு, கீழே விக்கு பெருசாக இருக்குது. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப இது என்னது? சார் மேலேயும் விக்கு பெருசாக இருக்குது, ஆனால் இந்த விக்கை விட இந்த விக்கு என்னது? வீக்காக தான் இருக்குது. ஓகே, இந்த விக்கை விட இது என்னது? வீக்காக தான் இருக்குது. அப்போ இதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும்? இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஒரு வேளை இப்படி கொடுத்துட்டான்னா போத் சைட் ப்ரெஷர். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தயவு செய்து ஃபாலோ பண்ணி இன்ட்ராடே ட்ரேடுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.